ஒரு காலத்தில் வற்றாத ஜீவ நதியாக ஓடிய தாமிரபரணியும் காவிரியும் இன்று வெறும் வறண்ட மணல் மேடுகளாக மாறின என்று நீங்கள் எப்போதாவது ஆழமாக சிந்தித்திருக்கிறீர்களா? கனிம வளங்களை கொள்ளையடித்து, மலைகளை குடைந்து, ஆற்று மணலை திருடி, அடர்ந்த காடுகளை அழித்து, தமிழ்நாட்டை ஒரு மாபெரும் பாலைவனமாக மாற்றிக்கொண்டிருக்கும் அரசியல் மற்றும் கார்ப்பரேட் மாஃபியாக்களுக்கு எதிராக இன்று வரை எந்தவித சமரசமும் இல்லாமல் தனியாளாக களத்தில் நின்று போராடிக் கொண்டிருக்கும் ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது சீமான் மட்டும்தான். வளர்ச்சி என்ற போலியான பெயரில் நம்முடைய எதிர்கால தலைமுறையின் மூச்சுக்காற்றான மரங்களையும் குடிநீரான ஆறுகளையும் ஈவிரங்குமின்றி விற்று தின்று கொண்டிருக்கும் இந்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் சீமான் முன்வைக்கும் பசுந்தமிழ்நாடு திட்டம் என்பது வெறும் மரக்கன்றுகளை நடும் ஒரு சாதாரண விழிப்புணர்வு திட்டம் அல்ல. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின்